ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து எப்லெப்சி. எப்லெப்சிங்கிறது ஒன் ஆஃப் த க்ரானிக் நியூராலஜிக்கல் டிஸார்டர். இது ஏன் நம்ம க்ரானிக் டிஸார்டர்னு சொல்கிறோன்னா, ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு டிஸார்டரை தான் வந்து நம்ம க்ரானிக் டிஸார்டர்னு சொல்கிறோம். எப்லெப்ஸில் வந்து சீஷர் ப்ளஸ் கன்வல்ஷன் ரெண்டுமே இருக்கும். சம் டைப் ஆஃப் எப்லெப்ஸில் வந்து சீஷர் மட்டும் இருக்கும். சம் டைப் ஆஃப் எப்லெப்ஸில் வந்து சீஷர் ப்ளஸ் கன்வல்ஷன் ரெண்டுமே இருக்கும். சீஷர்னால் என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிரெயினில் உள்ள நர்வ் செல்ஸ் வந்து ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டு ரொம்ப அப்நார்மலாக வந்து எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸை கண்டக்ஷன் பண்ணி அதனால் பீப்புள் வந்து அன்கான்ஷியஸ் ஆனாங்கன்னா அதை ஷீஷர்னு சொல்கிறோம். அடுத்து கன்வல்ஷன்னா வந்து அப்நார்மல் பாடி மூமெண்ட் ஆர் ஜர்க்கி மூமெண்ட் சொல்லுவாங்க. அது கை கால் வந்து வலிப்பு வந்துச்சு, கை கால் ரொம்ப இறுக்கமாக இருக்குது, ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது, என்னால் என் கையை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து கன்வல்ஷன். எப்லெப்ஸியை பொறுத்தவரையும் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், சீஷர் மட்டும் தனியாகவும் வர வாய்ப்பு இருக்குது, கன்வல்ஷனோட சேர்ந்து வரவும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த வித்தவுட் கன்வல்ஷன் சொல்கிறோம். இந்த சீஷர் வந்து ஒரு டைம் தான் வருமானா கிடையாது, ரெக்கரண்ட்டாக வந்து மறுபடியும் வரக்கூடிய ஒன்று. அதனால தான் இந்த ரெக்கரண்ட் டைப் ஆஃப் சீஷர்னு சொல்கிறோம். அந்த எபிசோட்ஸ் அந்த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமில் வந்து அந்த பீப்புளுக்கு வந்து என்ன நடந்துச்சுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அதான் அம்னீஷியா வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அன்கான்ஷியஸ் ஸ்டேட் போகிறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது. அம்னீஷியானா மறதினே அர்த்தம். ஹவு டு காஸ் எப்லெப்சி வந்து எப்படி காஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது தெரியணும்னா ஃபஸ்ட்டு வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம பாடியில் வந்து 2 டைப் ஆஃப் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து எக்ஸைட்டேட்டட் நியூரோ டிரான்ஸ்மிட்டர், இன்னொன்று இன்ஹிபிட்டட் நியூரோ டிரான்ஸ்மிட்டர். எக்ஸைட்டேட்டட் நியூரோ டிரான்ஸ்மிட்டருக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா குளுட்டமேட், எபினெஃப்ரின் ஆர் எஃபினெஃப்ரின். இன்ஹிபிட்டட் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா காபா, கிளைசின் அண்டு செரட்டோனின். எக்ஸைட்டட் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னா ஒன்றும் இல்லை, நெர்வ் இம்பல்ஸை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போச்சுன்னா அது எக்ஸைட்டேட்டரி. இன்ஹிபிட்டரினா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிற நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து பிளாக் பண்ணிச்சுன்னா அது இன்ஹிபிட்டரி. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பாடியில் வந்து நெர்வ் இம்பல்ஸ் வந்து எப்படி கண்டக்ஷன் ஆகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது செல்லுக்கு உள்ளே வெளியே இருக்க பாசிட்டிவ் அயன்ஸ் ஃபுல்லாக செல்லுக்குள்ளே வரும்பொழுது வந்து நெர்வ் இம்பல்ஸ் வந்து நல்லா ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகும். ஏன்னா செல்லுக்குள்ளே பாசிட்டிவ் அயன்ஸ் வந்து எலக்ட்ரிக் இம்பல்ஸ் வந்து நல்லாவே கண்டக்ஷன் ஆகும். அதே செல்லுக்குள்ளே வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருந்ததுன்னா எலக்ட்ரிக் இம்பல்ஸ் வந்து ஃப்ளோ ஆகிறது கம்மியாகும். ஓகேங்களா, இந்த சிம்பிள் டிப்ஸை தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். இது வந்து நெர்வ் செல்ஸ். ஒன்று வந்து ப்ரீஸ்னாப்டிக் நியூரான், இன்னொன்று போஸ்ட்னாப்டிக் நியூரான். ஒரு நியூரான்லேருந்து இன்னொரு நியூரானுக்கு வந்து எப்படி நெர்வ் செல்ஸ் வந்து கண்டக்ஷன் ஆகும்னா இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டரை யூஸ் பண்ணி தான் வந்து கண்டக்ஷன் ஆகும். அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டருங்கிறத வந்து குளுட்டமேட், ஆல்ரெடி நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, அதுதான் இது. இந்த ப்ரீஸ்னாப்டிக் நியூரானில் இந்த ரவுண்டாக இருக்குல்ல பார்த்தீங்களா, அதான் வெசிக்கல்ஸ். அது வந்து ஒவ்வொரு நியூரானோட எண்ட்லேயும் இருக்கும். அந்த வெசிக்கல்ஸ்குள்ளே தான் வந்து அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் பவுண்டாக இருக்கும். அந்த வெசிக்கல்ஸ்குள்ளே வந்து குளுட்டமேட்டிக்கான நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இருக்கும். அடுத்த நியூரானில் ஒய்ஒய்யாக இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரிசப்டார். நிறைய டைப் ஆஃப் ரிசப்டார்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் டைப் ஆஃப் ரிசப்டார் வந்து என்எம்டிஏ ரிசப்டார். இந்த குளுட்டமேட் வந்து அந்த என்எம்டிஏ ரிசப்டார் கூட மட்டும்தான் வந்து போயிட்டு பைண்ட் ஆகும். பைண்ட் ஆகிட்டு வெளியே இருக்க அந்த கால்சியம் சேனலும் ஓப்பன் பண்ணி விட்டுரும். வெளியே இருக்க கால்சியம் சேனல் வந்து ஓப்பன் ஆகிடுச்சுன்னா அப்போ என்ன ஆகும், செல்லுக்கு வெளியே இருக்க பாசிட்டிவ் அயன்ஸான கால்சியம் வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், செல்லுக்குள்ளே வந்து பாசிட்டிவ் அயன்ஸ் வந்துச்சுன்னா எலக்ட்ரிக் இம்பல்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து கண்டக்ஷன் ஆகும். அதுக்கு அடுத்து வந்து இன்ஹிபிட்டட் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் எக்ஸாம்பிள் வந்து காபான்னு சொல்லியிருந்தோம். இந்த வெசிக்கல்ஸ்குள்ளே தான் வந்து இந்த காபாவும் பைண்ட் ஆகிருக்கும். அந்த காபா வந்து என்ன பண்ணுன்னா, அதே போல் இந்த ரிசப்டார் காபா ஏ ரிசப்டார்னு அது ஒரு நிறைய டைப் ஆஃப் ரிசப்டார்னு சொல்லியிருந்தோம். அதில் ஒன் ஆஃப் டைப் ஆஃப் தான் என்எம்டி ரிசப்டார். அதுக்கப்புறம் இன்னும் அதர் டைப் ஆஃப் ரிசப்டார் வந்து காபா ஏ ரிசப்டார். ஆக்சுவலி காபாங்கிறது வந்து அயன் சேனல் ரிசப்டார், அது வந்து வேறு ஃபங்க்ஷன். இங்கே வந்து காபா ஏங்கிறது வந்து குளோரைட் சேனல் ரிசப்டாராக வந்து பைண்ட் ஆகிருக்கு. இங்கே வந்து இந்த காபா வந்து இந்த காபா ஏ ரிசப்டார் கூட வந்து பைண்ட் ஆகிட்டு இங்கே வந்து 5 சேனல் ரிசப்டார் இருக்குது இல்லையா, 2 ஆல்ஃபா, 2 பீட்டா, 2 காமா. அந்த குளோரைட் சேனலை ஓப்பன் பண்ணி விட்டுரும். குளோரைட் சேனல் ஓப்பன் ஆகினா என்ன ஆகும், செல்லுக்கு வெளியே இருக்க நெகட்டிவ் குளோரைட் அயன்ஸ் ஃபுல்லாக செல்லுக்கு உள்ளே வர ஆரம்பிச்சிடும். செல்லுக்குள்ளே வந்து ஃபுல்லாக நெகட்டிவ் அயன்ஸ் இருந்தால் என்ன ஆகும், எலக்ட்ரிக் இம்பல்ஸ் வந்து கண்டக்ஷன் ஆகிறது வந்து தடைப்படும். ஆனால் நம்ம மேலே படிச்சிருந்தோம், எபிலெப்சினா என்ன, ரொம்ப அப்நார்மலாக வந்து எலக்ட்ரிக் இம்பல்ஸ் வந்து கண்டக்ஷன் ஆகும். அப்போ வந்து செல்லுக்குள்ளே வந்து பாசிட்டிவ் அயன்ஸ் இருந்தால் ஃபுல்லாக வந்து எலக்ட்ரிக் இம்பல்ஸ் அதிகமாக வந்து கண்டக்ஷன் ஆகும். அதனால வந்து எபிலெப்சி வந்து காஸ் ஆகும் சொல்கிறோம். அதே செல்லுக்குள்ளே நெகட்டிவ் அயன்ஸ் வந்துன்னா எபிலெப்சி வந்து கண்டக்ஷன் ஆகாது, அதை வந்து க்யூர் பண்ண முடியும். ஓகேங்களா, அந்த சிம்பிள் டிப்ஸை தெரிஞ்சிட்டாலே நமக்கு என்ன பீரியட்னே ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். அடுத்த டைப்ஸ், எபிலெப்சி வந்து 2 மேஜர் டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்ஷியல் சீஷர், இன்னொன்று ஜென்ரலைஸ் சீஷர்.
பார்ஷியல் ஷேஷனா ஒன் சைட் ஆஃப் பிரெயின் மட்டும் டேமேஜ் ஆகிட்டு அதனால் வந்து எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் வந்து அப்நார்மலாக ஃபயர் ஆச்சுன்னா அது பார்ஷியல் ஷேஷன் சொல்லுவோம். ஜென்ரலைஸ்னால் வந்து ஹோல் பிரெயினுமே வந்து டிஃபெக்ட் ஆகிட்டு அதனால வந்து ஹோல் பாடியுமே வந்து டிஃபெக்ட் ஆச்சுன்னா அது ஜென்ரலைசேஷன் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு பார்ஷியல் ஷேஷர். பார்ஷியல் ஷேஷர் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சிம்பிள் பார்ஷியல் ஷேஷர், இன்னொன்று காம்ப்ளெக்ஸு, அடுத்தது செகண்டரி ஜென்ரலைசேஷன் சொல்லுவோம். சிம்பிள் பார்ஷியல் ஷேஷர்னால் ஒன்றும் இல்லை, அப்நார்மலாக வந்து எலக்ட்ரிக் இம்பல்ஸ் வந்து ஃபயராக போகும், பட் வந்து பேஷண்ட்டோட கான்ஷியஸ் ரொம்ப ஆக்டிவாகவே இருக்கும். காம்ப்ளெக்ஸேஷனாக வந்து அப்நார்மலாக எலக்ட்ரிக் இம்பல்ஸ் வந்து மூவ் ஆகும், பட் வந்து அன்கான்ஷியஸ் ஸ்டேட் போயிடுவாங்க, அது வந்து காம்ப்ளெக்ஸ். அப்படியே சிம்பிளுக்கு வந்து ஆப்போசிட் வந்து காம்ப்ளெக்ஸேஷன். அடுத்து ஜென்ரலைசேஷன். ஜென்ரலைசேஷனாக வந்து அந்த பீப்புளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்ஷியேஷன் தான் இருந்திருக்கும், கொஞ்ச நேரத்துலேயே வந்து அடுத்த சைட் ஆஃப் பிரெயின் வந்து டிஃபெக்ட் ஆகிட்டு அது ஜென்ரலைசேஷனாக வந்து மாறும். அதனால தான் வந்து செகண்டரி ஜென்ரலைசேஷன் நம்ம சொல்கிறோம். இல்லை மேஜராக நீங்கள் ஒன்று தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று என்னென்னா, பிரெயினில் வந்து லெஃப்ட் சைடு டேமேஜ் ஆனால் ரைட் சைடு ஃபுல்லாக வந்து பேரலைஸ் ஆகும். அதே போல் ரைட் சைடு பிரெயின் டேமேஜ் ஆனால் லெஃப்ட் சைடு பிரெயின் பாடி ஃபுல்லாக வந்து டிஃபெக்ட் ஆகும், பேரலைசிஸ் ஆகும். அதுக்கு அடுத்து ஜென்ரலைசேஷன். ஜென்ரலைசேஷன் தான் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், போத் சைட் ஆஃப் பிரெயினுமே வந்து டேமேஜ் ஆகக்கூடியதான் வந்து நம்ம ஜென்ரலைசேஷன் சொல்கிறோம். இதில் வந்து 6 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டானிக் சீஷர், அடுத்தது அட்டானிக் சீஷர், க்ளோனிக் சீஷர், டானிக் க்ளோனிக் சீஷர், மயோக்ளோனிக் சீஷர், அப்சன்ட் சீஷர்னு வந்து இவ்வளோ டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம டானிக் சீஷர்னால் என்னென்னு பார்க்கலாம். டானிக் சீஷர்னால் ஒன்றும் இல்லை, பாடி ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த பாடியில் உள்ள மசில்ஸ் ஃபுல்லாக வந்து ரொம்ப கன்ஸ்ட்ரக்ட் ஆகிட்டு பேஷண்ட் வந்து பேக்வேர்டில் போய் விழுந்துட்டாங்கன்னா அதை வந்து நம்ம டானிக் சீஷர் சொல்கிறோம். அந்த பர்டிகுலர் இந்த எபிசோட்ஸ் அந்த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமில் வந்து அவங்க வந்து ஹெட்டாக் இருக்கும், கன்ஃபியூஷன் இருக்கும், மெமரி லாஸ் வரதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது. அடுத்தது அட்டானிக் சீஷர். அட்டானிக் சீஷர்னா டானிக் சீஷருக்கு அப்படியே ஆப்போசிட்டு. பாடி வந்து அங்கே ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் ஆகும், ஆனால் அங்கே பாடி ஃபுல் அண்ட் ஃபுல் லூஸ் ஆகிடும். மசில் டோன் நம்ம பாடியை வந்து ரொம்ப கன்ஸ்ட்ரக்டாக ஆகக்கூடாது, ரொம்ப ரிலாக்ஸ் ஆகக்கூடாது. அப்போ நம்ம பாடியை வந்து நம்மளால் வந்து கையை நீட்டவோ தூக்கவோ எல்லாமே முடியும். ரொம்ப லூஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம பாடி நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ பேஷண்ட் வந்து ஃபார்வர்டில் போய் விழுந்துருவாங்க. கான்ஷியஸ் வந்து ரொம்ப லாஸ் ஆகுது, இம்பேர்மெண்ட்டாக வந்து அரைக்குறையாக அவங்களுக்கு நாமம் இருக்கும், அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அது வந்து அட்டானிக் சீஷர். அடுத்து க்ளானிக் சீஷர். க்ளானிக் சீஷர்னால் வந்து பாடி ஜர்க்கி மூமெண்ட்ஸ், கை கால் வந்து வளைக்கிறது, இதை தான் வந்து க்ளானிக் சீஷர்னு சொல்கிறோம். அடுத்து டானிக் க்ளானிக் சீஷர். டானிக் க்ளானிக் சீஷர்னால் வந்து டானிக்கில் உள்ள அந்த கன்ஸ்ட்ரக்ட் ஆகி பேஷண்ட் வந்து பேக்வேல போய் விழுவாங்க, அதுவும் இதில் இருக்கும், கை கால் வந்து வளைக்கவும் செய்யும். அதனால தான் இது வந்து டானிக் க்ளானிக் சீஷர்னு சொல்கிறோம். மோஸ்ட்லி இதான் காமனாக காசு ஆகக்கூடிய சீஷர். அடுத்தது மயோக்ளோனிக் சீஷர். மயோக்ளோனிக் சீஷர்னால் நம்ம பாடியில் உள்ள மசில்ஸ் வந்து மசில் டோன் ரொம்ப ஸ்டிஃப்னஸ் ஆகிட்டு அதனால் வரக்கூடிய ஜர்க்கி மூமெண்ட்ஸை வந்து அதனால் வரக்கூடிய ஜர்க்கி மூமெண்ட்ஸில் வரது தான் நம்ம மயோக்ளானிக் சீஷர்னு சொல்கிறோம். அடுத்து அப்சன்ட் சீஷர். அப்சன்ட் சீஷர்னால் வந்து இந்த சீஷர் வந்து ஒரு 3 to 10 minutes அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். அந்த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமில் என்ன நடந்துச்சுங்கிறது மட்டும் அந்த பீப்புளுக்கு வந்து தெரியாது. ஆனால் அதுக்கு பிஃபோர் என்ன நடந்துச்சு, அதுக்கு ஆஃப்டராக என்ன நடக்குது அப்படிங்கிறது ஃபுல்லாக அவங்க ரிமெம்பரில் இருக்கும். தட்ஸ் ஆல். இந்த வீடியோவில் பார்த்தது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி புரியலன்னா கமெண்ட்லாம் சொல்லுங்கள், நான் வந்து திரும்ப வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம இன்றைக்கி பார்த்தது வந்து எப்லெப்சி, அதர் டைப்ஸ். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது, என்னென்ன ட்ரக்ஸ் இருக்குது, அதோட மெக்கானிசம் ஆக்ஷன் என்னென்ன, அதோட யூசஸ் என்னென்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு இமீடியட்டாக வந்து அப்டேட் ஆகும்.